கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு ஆழமான ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஜனங்களே, நம்ம உள்ளான மனுஷனை அதை அனலாக்கும், பலப்படுத்தும். பிரைட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் அற்புதமான வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் இருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாகியிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். தேவஜனங்களே, போதும் என்ற மனசு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம். இந்த அபிஷேகம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். எல்லாராலையும் போதும்னு சொல்ல முடியாது, வேணும் தான் சொல்ல முடியும். என்னுடைய ஒரு சார் அழகாக சொல்லுவார், பூனை எப்போவுமே இங்கேயாவுன்னு சொல்லுமா. அதனுடைய சவுண்ட் எப்படி? மியாவ். மியாவுனா எனக்கு தான், இங்கேயாவ் இங்கேயாவ். அவர் அழகாக சொல்கிறார். அந்த சவுண்ட் என்ன செய்யுதுன்னா, இங்கே தா, இங்கேயாவ், இங்கே தா, இங்கே தா, அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்குமா, மியாவ். என்னுடைய தாயார் ஹிந்தியில் அழகாக சொல்லுவாங்க, மே ஆவோ. அதான் நான் வரட்டுமா, நான் வரட்டுமா, எனக்கு சாப்பாடு தாரீங்களா, எனக்கெல்லாம் தாங்க தாங்க. இதுதான் அந்த பூனையினுடைய சத்தம், எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. போதும்னு சொல்கிறவங்க தேவ பிள்ளையாக இருப்பாங்க. எல்லாராலையும் போதும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருதயத்தில் இருக்கும். திருப்தி அடைஞ்சவன் தான் தேன் கூட மிதிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ள திருப்தி நமக்கு உண்டாகணும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தை வேண்டான்னு சொல்ல முடியும். தேவ ஜனங்களே, ஒரு வான மண்டலத்துக்கு பயணம் செல்லுகிறவன், நிலாவுக்கு பயணம் செல்கிறவங்க அதுக்குள்ளே சேஃப்டி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. லிமிட்டடான சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வாமிட் வந்துடும். இதே போல் பரலோக பயணம் செல்லுகிற நம்மளை கட்டுமஸ்தாக வைத்துக்கொள்ள நம்ம பழக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் பரலோக பயணம் செல்ல முடியாது. லோத்துவை பாருங்கள், லோத்துவின் மனைவியை பாருங்கள். லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்தாங்க, உலகத்தை பார்த்தாங்க, தேவ சித்தத்தை மறந்து போனாங்க. வருகிற 2 நாட்களும் அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவர் சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், இந்த 2 விஷயத்தையும் வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய ரகசியம், போதும் சொல்ல பழகுங்க. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் தராமல் இருக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் என்னதான் நம்ம வாங்கினாலும், என்னதான் நம்ம கட்டினாலும் எதுவுமே சொந்தம் கிடையாதுங்க. எல்லாரும் கேட்பாங்க, சொந்த வீடு இருக்குதான்னு கேட்பாங்க. என்னுடைய கேள்வி, அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது எதை சொந்தமாக கொண்டு போக போகிறாங்க? இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு போக முடியாது. நம்ம கொண்டு போக முடியும்னா அது கர்த்தரோடு நம்ம நடந்த நேரங்கள், கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்த காரியங்கள், பரிசுத்தமாக வாழ்ந்த நம்மளுடைய கிரியைகள், அவர் டீட்ஸ், அவர் ஒர்க்ஸ் which we have done. இந்த உலகத்தில் நம்ம கூட வரப்போகிறது, நம்ம எதை செய்தோமோ அதுதான் வரும், எதை விதைத்தோமோ அது வரும். நீங்கள் ஆவிக்கென்று விதைத்திருந்தால் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனங்களே, நித்தியமாக காலமாக உங்கள் கூட வரப்போகிறது என்ன? 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினீங்கன்னா அது உங்கள் கூட வருமா? இல்லை. ஆனால் பசியில் துடிச்சு கொண்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு 5 ரூபாய்க்கு ஒரு பன்னு வாங்கி கொடுத்துருப்பீங்க. நியாய தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டும். நீங்கள் பண்ண தயவு மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்பில் நீங்கள் எத்தனை ஏழைக்கு உதவுனீங்க, எத்தனை ஏழையினுடைய பசியை துடைச்சிங்க. இந்த உலகத்தில் ரொம்ப கொடூரமானது என்ன தெரியுமா? பசி. 3 நேரம் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் தேவ ஜனமே. சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் இருந்துருவேன். அப்போ ஒரு 30 நாள் இருந்து பாருங்கள். பசியினுடைய கொடூரம், ஏழைகள் எவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க. எத்தனை பேருடைய பசியை நீங்கள் தீர்த்தீங்க? ஒரு சூடு டீ வாங்கி கொடுத்தீங்களா? குளிரில் நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. இத்தனை நாட்களில் ஒரு ஏழைக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஒரு பாய் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? குளிர் உங்களால் தாங்க முடியுமா? தேவச்சனங்களே, வெயிலை கூட தாங்கிக்கலாம், ஆனால் குளிரை தாங்க முடியாது. இது என்னுடைய அனுபவம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். குளிர் நடுங்க வைத்து விடும். நான் ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக, முழு நேரம் ஊழியத்துக்கு முன்பதாக கொஞ்ச நாள் ஐடி கம்பெனியினுடைய வேலைக்கு போய் கொண்டிருந்தேன். அப்போ அந்த ரூமெல்லாம் ஏசி போட்டு நிறச்சிருவாங்க, அவ்வளோ குளிரும். நான் இப்போ யோசிப்பேன், ஒரு பெட்ஷீட் இருந்தால் நல்லா இருக்குமே. எனக்கு இந்த குளிர் ஒத்தே வராது, செம்ம கூலிங் ஆயிரும். அப்போ நான் நடுங்கும் பொழுது யோசிப்பேன், எத்தனை ஏழைகள் ரோட்டில் பெட்ஷீட் இல்லாமல் இருப்பாங்க.
அப்போ நான் யோசிப்பேன், இந்த ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைப்பேன். என் சக நண்பர்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, முதல்ல உன் குடும்பத்தை பாரு, ரெண்டாவது நீ அடுத்தவங்களுக்கு செய்யலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியல, என்னதான் நம்ம குடும்பத்தை பார்த்தாலும், என்னதான் நம்ம குடும்பத்துக்கு ஆகாரம் வாங்கி போட்டாலும், ஒரு ஏழையினுடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஏழைகளுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. நான் பசியாக இருந்தேன்னு சொல்லுகிறார். நம்ம வீட்டில் யாராவது பசியாக இருக்கிறாங்களா? 3 நேரம் சாப்பாடு இருக்குது. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா முதல்ல குடும்பத்தை தான் கவனிக்கணும். ஆனால் நம்ம குடும்பத்தில் எல்லாம் செட்டில்டாக இருக்குது, சாப்பாடெலாம் இருக்குதுன்னா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஏழைகளை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. உடுக்க உடை இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, எத்தனை பேருக்கு நீங்கள் செஞ்சீங்க? இதுதான் நியாய தீர்ப்பில் நம்ம கூட வந்து நிற்கும். கீழே விழுந்தவங்களை தூக்கி விட்டீங்களா? பிறரை மன்னிச்சிங்களா? இதுதாங்க நியாய தீர்ப்பில் நம்ம கூட வந்து நிற்கும். வேறு எதுவுமே நமக்கு ஊழியம் நம்ம பெருசாக செஞ்சோம், நம்ம அதை செஞ்சோம், நான் மைக்கு பிடிச்சி பாடினேன், இதெல்லாம் வந்து நிற்காது. நான் பயங்கர பவரானவன், இதுவும் வந்து நிற்காது. எவ்வளோ கனி உள்ளவங்கன்னு தான் வேதம் பார்க்கும். ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவராக இயேசு கூட எவ்வளோ பசுமை அந்த அத்திமரத்தில் இருந்துன்னு பார்க்கல, எவ்வளோ ஹைஃபையாக இருந்துன்னு பார்க்கல, எவ்வளோ உயரம் இருந்துச்சுன்னு பார்க்கல, எவ்வளோ க்ரீனிஷாக இருந்துச்சுன்னு பார்க்கல, ஹவ் ஃப்ரூட்ஃபுல்னு பார்த்தார், எவ்வளோ கனி உள்ளதுன்னு பார்த்தாரு. தெய்வ ஜனங்களே, பச்சையாக இருக்கிறது நல்லது தான், அதோடு சேர்ந்து கனி உள்ளதாக இருக்க வேண்டும். ஸோ அனாயிண்டடாக இருக்கிறது நல்லதான், ஆனால் ஸோ லவ்ஃபுல்லாக இருக்க வேண்டும். சிம்சோன் பாருங்கள், ஸோ அனாயிண்டட், செம அபிஷேகம் உள்ளவன், ஆனால் கனி இல்லாதவன் ஆகிட்டான். இச்சை அடக்கம் வந்து கனியில் தான் இருக்குது. ஆவியின் 9 வரங்களில் பாருங்கள், இச்சை அடக்கம் ஒரு கனி. அந்த கனி இல்லாததுனால அவன் தன்னுடைய அபிஷேகத்தை நாசாக்கி விட்டான். ஸ்திரீகளுக்கு தன்னுடைய பலனை கொடுத்து விட்டான். வேதத்தில் லேமுவேல் என்ற ராஜாவுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காத. தேவ ஜனங்களே, இவன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய அபிஷேக பலனை கொடுத்து விட்டான். வேதத்தில் அப்படி அபிஷேகத்தை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஸோ அட்ராக்டிவாக இருக்குதா? ஆனால் கனி இல்லாமல் இருக்குதா? அபிஷேகம் இருக்குது, ஆனால் கனி இல்லையே. தேவ ஜனங்களே, கிஃப்ட் எப்போனாலும் செயல்படும், ஆனால் கனி பரிசுத்த ஆவி உங்கள் கூட இருந்தால் தான் செயல்படும். இயேசுவை நீங்கள் நேசித்தா தான் கனியில் செயல்படும். பவுல் சொல்கிறாரு, நான் உன் மேலே கையை வச்ச பொழுது உனக்கு அபிஷேகம் உண்டாயிட்டுன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம கெட்ட வார்த்தை போடுறவனாக இருக்கலாம், அறகுறை கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஒரு நல்ல தேவ மனுஷன் நம்ம தலையில் கை வச்சாருன்னா, அவர் மேலே உள்ள எலியா மேலே உள்ள ஷால்வை எலிசாவுக்கு விழுந்தது போல் நம்ம மேலே வந்துடும். நம்ம கண்ணை முன்னே தரிசனம் தெரியும், நம்ம வாயிலேருந்து அந்நிய பாஷை வரலாம், ஆனால் கேரக்டர் கனி சுபாவம் இது எங்கேருந்து வரும்? இயேசுட்ட இருந்தால் தான் வரும். இது நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் வரும். நம்ம ரட்சிப்பை குறித்து பாரமுடையவர்களாக இருந்தால் தான் வரும். ரட்சிப்பை நான் கரைப்படுத்துகிறேனேன்னு ஒரு குற்ற உணர்வு வரணும், ஒரு பாவ உணர்வு வரணும். திரும்பியும் இயேசுவை சிலுவையில் அறையுங்கிறவர்களாக நம்ம இருந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தான் தேவ ஜனங்களே நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ நித்திய வரைக்கும் நம்ம கூட வருகிறது என்ன? அதற்காக தான் நம்ம கிரியை செய்யணும். வேதம் சொல்லுகிறது, போதும் என்ற மனசு ஏன் வேணும்? இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலை, ஆனால் நம்ம கொண்டு போகிற விஷயங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்கள்னு சொல்லுகிறது. பரலோகத்தில் எப்படி பொக்கிஷம் சேர்த்து வைக்க முடியும்? கிறிஸ்துவுக்காக படுகிற ஒவ்வொரு பாடு வேதனை பொக்கிஷமாக மாறும். அதனால் கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா, நீங்கள் ஆண்டருக்காக பாடு செய்ய ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, வேதனையை செய்ய அழைச்சிருக்கிறாரு. ஏன்னா அதுதான் உங்களுடைய டெபாசிட்டு. இந்த உலகத்தில் நீங்கள் கர்த்தருக்கு ஒரு டெபாசிட்டை கொடுக்க முடியும்னா அது பாடுகள். ஆண்டவராகிய இயேசு அவருடைய அட்டென்ஷன் யார் மேலே போச்சு? பணக்காரங்க மேலே போகல, 2 காசு போட்ட விதவை மேலே போச்சு. ஏன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். எல்லாரும் தங்களுடைய சம்பூர்ணத்திலிருந்து போடுறாங்க. 2 லட்சம் ரூபா 2 கோடி ரூபா டெபாசிட் பேங்கில் கிடக்கும் பொழுது 20,000 ரூபா போடுறது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த பாட்டியோ தன்னிடத்தில் இருந்த எல்லாமே 2 காசு தான். அந்த பாட்டிக்கு 2 கோடினா அவங்க கையில் இருந்த அந்த 2 ரூபா தான் இருந்ததை அப்படியே தூக்கி போட்டாங்க. அதை ஆண்டவராக இயேசு பார்த்தார். இதுதாங்க பரலோகத்துக்கு வரும். ஏழைகளுடைய கண்ணீரை தொடச்சிருக்கிறீங்களா? உடைக்கப்பட்டு வந்தவர்களை அணைச்சிருக்கிறீங்களா? ஆகாரம் இல்லாதவர்கள் ஆகாரம் கொடுத்துருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட 2 இருக்கும் பொழுது இல்லாதவங்களுக்கு 1 கொடுத்துருக்கிறீங்களா? இதுதான் பரலோகத்தில் வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே இந்த பாதையில் தான் நடத்துவார். நம்மளுடைய 50,000 ரூபா பரலோகத்துக்கு வராது, நம்ம கெட்டின வீடு வராது, கெட்டின மனைவியும்
அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். நான் கெட்டினதுனால என் மனைவி பரலோகத்துக்கு தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் இந்த ஆளை கணவரை கட்டிட்டேன் இவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் வருவாங்க. அதனால தான் கணவர் மனைவி எல்லாரும் முதலாவது ஆண்டவரை தேடணும். ஏன்னா ஒவ்வொரு பேருடைய ஆத்மாவுக்கு அவங்க தான் பொறுப்பாளி. நான் என்னுடைய மனைவிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஏம்மா நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன், அதனால் நீ பரலோகத்துக்குலாம் வர முடியாது. நீ உன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடு. நீ எனக்கு நேரத்தை தரலாம், நான் உன்னுடைய கணவர் தான், நான் உன் தலை தான், ஆனால் நான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. என்ன உனக்கு தந்தது இயேசு கிறிஸ்து, முதல்ல நீ அவர் சத்தத்தை கேளுன்னு சொல்லி ஜெப நேரத்தை பண்ண விட்டுருவேன். அவங்க ஜெப நேரத்தில் நான் தலையிட மாட்டேன். ஏன்னா அவங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுக்கணும். நாளைக்கு அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியாவில்லாம் வாழ்ந்துட்டாங்கன்னா நான் தான் கணக்கு கொடுக்கணும். நீ ஏன் உலகத்தானா வாழ்ந்தேன்னு ஆண்டரையான்ட்ட கேட்பாரு. உன் மனைவி ஏன் ஜெபிக்க விடலன்னு கேட்பாரு. தேவ ஜனங்களே, நம்ம கவனமாக வாழ ஆண்டவர் அழைக்கிறார். நம்மளை பரலோகத்துக்கு வரைக்கும், நம்மளை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்மளுடைய டெபாசிட். கிறிஸ்துவுக்காக படுகிற நிந்தைகள், அவமானங்கள், வீண் பேச்சுகள் எல்லாம் நம்ம கூட வரும். அவருக்காக நம்ம தழும்புகள் சுமக்கிறவர்களாக இருந்தால் அது பரலோகம் வரைக்கும் வரும். இந்த பூமியினுடைய படிப்பு, பட்டம், அந்தஸ்து எல்லாம் கல்ற வரைக்கும் வரும். நிறைய பேருடைய கல்றையில் போய் பாருங்கள், பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டின்னு இருக்கும். டிகிரி எல்லாம் அப்படியே வால் மாதிரி பட்டம் மாதிரி நீண்டு கிடக்கும். அதை அந்த கல்ற அதிலே முடிஞ்சிட்டு பரலோகத்துக்கு அது வராது. வேணும்னா சில பணக்காரங்களுக்கு அவங்க கையில் வாட்சி, சில மோதிரங்களை போட்டு புதைச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான், சரி நீ சம்பாதிச்ச நீ வச்சிக்கன்னு சொல்லி. எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை, கடைசி நேரத்தில் எல்லாம் காதலையும் கையில் உள்ளதை பிடுங்கி தான் அனுப்புவாங்க. அது அந்த தாயாருடையது தானே, அந்த தாயாருடைய குடும்பத்துக்கு தானே அந்த கணவர் தானே போட்டு விட்டாரு. அந்த தாலி செயினை ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க தான் செத்துட்டாங்களே, இனி அவங்க பிள்ளைகளாகி எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. என்னுடைய பாட்டி மறித்த பொழுது அவங்க கையில் உள்ள எல்லாமே எடுத்தாங்க. நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து அவங்க பிள்ளைகள் அதை பங்கு போட்டாங்க. மரித்து அவர்கள் உள்ளே போகும் பொழுது ஒன்றும் இல்லாமல் போனாங்க. இந்த வேதம் சொல்லுகிறபடி உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. கொஞ்ச நாள் ஆகுது, மக்கி மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறோம். இப்படி போனாலும் கர்த்தர் தந்த தீபம் நமக்குள் இருந்து கர்த்தரிடத்தில் போகும் பொழுது இந்த பூமியில் நாம் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலனுண்டு தேவஜனமே. அதனால் நல்ல கிரியை செய்ய கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, நல்ல கிரியைகளை செய்யணும், பரிசுத்தமாய் வாழணும். எதை பைபிள் சொல்லுதோ, எதை வேதம் சொல்லுதோ அதை நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தெய்வ ஜனங்களை, இன்று இரவும் காட்ஸ் பவர் டிவியில் உங்களை சந்திக்கலாம். 9 மணி அளவில் அந்த லிங்கை பெற்றுக்கொள்ள ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். காட்ஸ் பவர் டிவியினுடைய வாட்ஸ்அப் சேனல் உண்டு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.